கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆமென். இந்த உலகத்தில் 2 வகையான ஞானம் இருப்பதாக அப்போஸ்தலர் யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஒன்று பூமிக்குரிய ஞானம், மற்றது பரலோக ஞானம். முதலாவது ஞானம் சுயநலத்தினாலும் ஒழுங்கீனங்களினாலும் அடையாளப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது ஞானம் தாழ்மை, கீழ்ப்படிதல், சமாதானம் செய்தல் ஆகியவற்றால் அடையாளப்படுத்தப்படுகிறது. பூமிக்குரிய ஞானமானது சுயத்தை முன்னிலைப்படுத்துகிறது. ஆனால் பரலோக ஞானமானது மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி தாழ்மையான கிரியைகளை நடப்பிக்க தூண்டுகிறது. உங்கள் கண்ணுக்கு பெரிய ஞானியாக தெரிபவர் யார்? உங்கள் பெற்றோரா, வயது முதிர்ந்த ஒருவரா, அல்லது கல்லூரி பேராசிரியரா? உங்களுடைய குடும்பம், கல்வி, வாழ்க்கை சூழல் ஆகியவற்றை பொறுத்து நீங்கள் ஒருவரை ஞானமுள்ளவராக கருதலாம். என்றாலும் தேவனுடைய பார்வையில் யார் உண்மையிலேயே ஞானமுள்ளவர் என்பதற்குத்தான் தேவனுடைய ஊழியர்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள். இந்த உலகின் பார்வையில் ஞானிகளாக இருக்கிற எல்லாருமே தேவனுடைய பார்வையில் ஞானிகள் அல்ல. உதாரணமாக யோபுவை பார்க்க வந்த 3 நண்பர்கள் ஞானமாக பேசுவதாய் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அவர்களிடம் பேசிய யோபு, உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன் என்று முடிவாக சொல்கிறான். இதை யோபுவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனை பற்றிய அறிவை அறவே ஒதுக்கி தள்ளிய சிலரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எழுதுகிறார். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரரானார்கள் என்று. அது மட்டுமல்ல, தங்கள் பார்வைக்கு ஞானிகளாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கூறுவதை நாம் ஏசாயா 5:21 வாசிக்கிறோம். உண்மையிலேயே ஞானமுள்ளவராக இருப்பவர் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வார். அத்தகைய ஞானத்தை ஒருவர் எப்படி பெறுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம், இல்லைங்களா? அதை நன்கு அறிந்து கொள்வதற்கு நீதிமொழிகள் 9:10 நமக்கு உதவுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று அது சொல்கிறது. அப்படியென்றால் தேவன் மீது தகுந்த பயமும் அவருடைய நெறிமுறைகள் மீது மதிப்பு மரியாதையும் உடைய ஒருவரே உண்மையில் ஞானமுள்ளவர். என்றாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் அவர் நெறிமுறைகளை வகுத்திருக்கிறார் என்பதையும் நம்பினால் மட்டும் போதாது. இதை குறித்து சீஷனாகிய யாக்கோபு குறிப்பிட்டுள்ள விஷயம் நம்மை ரொம்பவே சிந்திக்க வைக்கிறது. அதாவது இன்றைய தியான வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை, அங்கதான் தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அதாவது அவர்களுடைய செயலில் தான் அவர்கள் ஞானிகள் என்பது தெரியணும். ஆகவே உண்மையான ஞானம் ஒவ்வொரு நாளும் நாம் பேசும் பேச்சிலும் செய்யும் செயலிலும் வெளிப்பட வேண்டும். விவேகத்துடன் காரியங்களை சீர்தூக்கி பார்ப்பதும் அறிவையும் புரிந்து கொள்ளும் திறனையும் சிறந்த முறையில் பயன்படுத்துவதும்
உண்மையான ஞானத்தில் உட்பட்டிருக்கின்றன. நமக்கு அப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது என்பதை காட்டும் செயல்கள் யாவை? ஞானமுள்ளவர்களுடைய செயலில் பளிச்சென தெரியும் பல காரியங்களை யாக்கோபு இங்கு பட்டியல் இடுகிறார். சக விசுவாசிகளிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிற எத்தகைய காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். ஞானத்தை நன்னடத்தையோடு யாக்கோபு தொடர்பு படுத்தி பேசுவதை நாம் மீண்டும் சிந்தித்து பார்க்கலாம். தேவனுக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பமாக இருப்பதால் ஞானமுள்ள நபர் தேவனுடைய வழிகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் இசைவாக நடக்க முயலுகிறார். தெய்வீக ஞானம் நமக்கு பிறவியிலேயே வந்து விடுவது இல்லை. இருந்தாலும் தவறாமல் வேதம் வாசித்தவற்றை தியானித்து பார்ப்பதன் மூலம் நாம் அத்தகைய ஞானத்தை பெறலாம். அப்படி செய்வது எபேசியர் 5:1 சொல்லப்பட்டுள்ளபடி தேவனை பின்பற்றுகிறவர்களாவதற்கு நமக்கு உதவும். நாம் எந்த அளவுக்கு தேவனை பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு ஞானமுள்ளவர்களாக செயல்படுவோம். தேவனின் வழிகள் மனிதனின் வழிகளை விட மிக மிக உயர்ந்தவை. ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காருல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ரொம்ப தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே தேவனுடைய காரியங்களை தேவன் எப்படி செய்கிறாரோ அப்படியே நாமும் செய்தால் நாம் மற்றவர்களில் இருந்து வித்தியாசப்பட்டவர்கள் என்பதை சத்தியத்தில் இல்லாத ஆட்கள், அதாவது தேவனை அறியாத ஆட்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். தேவனை பின்பற்றி நடப்பதற்கு ஒரு வழி ஞானத்திற்குரிய சாந்தத்தை பெற்றிருப்பதே என்று இங்கு யாக்கோபு குறிப்பிடுகிறார். சாந்த குணத்தை காட்டும் ஒரு கிறிஸ்தவர் மென்மையாக நடந்து கொள்வார். அதே சமயத்தில் பைபிளின் நெறிமுறைகளையும் நியமங்களையும் கடைப்பிடிப்பதில் உறுதியாயும் இருப்பார். இது சமநிலையுடன் நடந்து கொள்ள அவருக்கு உதவும். தேவன் வல்லமையில் ஈடு இணையற்றவராக இருந்தாலும் கூட சாந்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே அவரை அணுகுவதற்கு நாம் பயப்பட வேண்டியது இல்லை. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவரது சாந்த குணத்தை அப்படியே பிரதிபலித்தார். அதனால்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று அவரால் சொல்ல முடிந்தது. சாந்த குணத்தை காட்டுவதில் தலை சிறந்து விளங்கிய இன்னும் சிலரை பற்றி வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. அவர்களில் மோசேயும் ஒருவர். அவரிடம் எக்கச்சக்கமான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்ற போதிலும் அவர் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு தேவன் அவருக்கு கொடுத்த தைரியத்தையும் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தேவாதி தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற சாந்த குணமுள்ளவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் அவருடைய சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்விலே அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்மை கொண்டு அவர் இந்த உலகத்தில் என்ன செய்ய சித்தமும் கொண்டிருக்கிறாரோ அதையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? சாந்த குணம் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் கனியில் ஒரு பாகம். அதாவது ஆவியின் கனிகளில் ஒன்றியது சாந்த குணம். அவருடைய ஆவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஆவியின் கனியை பெறுவதற்கு நாம் அவர் பாதம் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும்.
ஆவியின் கனியை வெளிக்காட்ட நாம் மும்முரமாக முயற்சிக்க வேண்டும். சாந்த குணத்தை காட்டுவதில் முன்னேற தேவன் நமக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையுடன் இவ்வாறு செய்யலாம். சங்கீதக்காரன் அளித்துள்ள உறுதி இதை நமக்கு உறுதி செய்கிறது. அதாவது சாந்த குணமுள்ளவர்களுக்கு தேவன் தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் தேவனுடைய பாதம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது தெய்வீக ஞானத்தோடு செயல்பட அவர் நமக்கு கிருபை செய்வார். தெய்வீக ஞானத்திற்கு நேர்மாறான குணங்களை பற்றி யாக்கோபு ஒளிவு மறைவின்றி எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் இந்த வாசித்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான காரியங்களை குறித்து கூறுகிறார். வைராகியமும் விரோதமும் மாம்சத்திற்குரிய குணங்கள். அவை ஆன்மீக குணங்கள் அல்ல. மாம்சத்துக்குரிய சிந்தை மேலோங்கினால் எவ்வளோ வேதனையான காரியங்கள்லாம் நடக்கும்னு நமக்கே நன்றாக தெரியும். வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். சாந்தமாய், அதாவது நியாயமாய் நடந்து கொள்வதும் கூட தெய்வீக ஞானத்தை வெளிக்காட்டுகிறது என்று யாக்கோபு குறிப்பிட்டிருக்கிறார். வேத நியமங்களை மீறாத விஷயத்தில் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்று நாம் அறியப்படுகிறோமா, அல்லது நம்முடைய சொந்த நெறிமுறைகளை மற்றவர்கள் மீது திணிப்பவர்களாக அறியப்படுகிறோமா? மென்மையானவர், எளிதில் அணுக முடிந்தவர் என்று நம்மை பற்றி எல்லோரும் சொல்கிறார்களா? இவை யாவும் நாம் நியாயமாக நடந்து கொள்ள கற்றுக்கொண்டவர்கள் என்பதை காட்டுகின்றது, இல்லைங்களா? ஸோ இன்றைய தியான வசனத்திற்கேற்ப நாம் ஞானத்தோடு சாந்தத்தோடு நற்கிரியைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் இன்றே தேவனுடைய பாதம் அமர்ந்து தெய்வீக ஞானத்தோடு நடந்து கொள்ள கிருபை தாரும் என்று அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவரே தெய்வீக ஞானத்துடன் சாந்தத்துடனும் சமாதானத்துடனும் அன்புடனும் நாம் நடந்து கொள்ள கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.